வணக்கம். என் பேர் செல்வா. ஓகே, நான் ஒரு குட்டி கதை சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஒரு தாய் இருந்தாங்க, அவங்களுக்கு 64 வயசு. அவங்களோட கணவர் இறந்துட்டார உடம்பு சரியில்லாம. இந்த தாய்க்கு வந்து 5 மகனுங்க இருந்தாங்களாம். இந்த தாய் நிறைய விஷயம் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க, நிறைய உதவிகள் நிறைய செஞ்சிருக்காங்க இந்த 5 மகன்களுக்கு. திடீர்னு ஒரு நாள் இந்த தாய்க்கு சில 1.5 வருஷமா உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப இந்த தாய் வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த மகனுங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, மகனுங்களா, அம்மா உங்களுக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கேன், நான் சொல்லி காட்டல, ஆனா என்னை நீங்க பாத்துக்குங்க, அது போதும்னு சொன்னாங்க. அப்ப அந்த 5 மகனுங்களும் வந்துட்டு ஆளுக்கும் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்களாம். மூத்தவன் வந்து சொன்னாலாம், நான் தான் வந்து மூத்தவன், அம்மாவுக்கு அதிக உரிமை அம்மா கிட்ட இருந்து எனக்கு தான் இருக்கு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன், நீங்களாம் பேசாம இருக்குன்னு சொன்னாராம். 5 பேரும் வந்துட்டு ரொம்ப பாசமான பசங்க தான், சரிங்களா? மூத்தவர் சொன்னாரு, நான் அம்மா பாத்துக்கிறேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார். 2வது சொன்னாராம், என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னு, நான் தான் அம்மாவோட மருத்துவ செலவு மற்ற செலவுலாம் பாத்துக்கிறேன், ஸோ அம்மாவுக்கு அப்பப்போ செலவும் நான் தான் கொடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அம்மாவை, நீங்க எல்லாம் பேசாம இருங்க, ஏன்னா என்னால அம்மாவை குணப்படுத்த முடியும், உங்களுக்கு எது வரலாம் நான் இமீடியட்டா உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. 3வது தம்பி சொன்னாராம், என்ன நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை நாள் அம்மாவுக்கு பணிவிடலை நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன், அம்மாவுக்கு எது வந்தாலும் நான் தான் செய்ய போறேன், ஸோ நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன் அம்மாவும் சொன்னாதான். 4வது அண்ணன் சொன்னாராம், 4வது தம்பி சொன்னாராம், நீங்க 3 பேரும் இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க 3 பேரும் அம்மாவுக்கு பண்ணது பத்தலையா, உங்க 3 பேர்னால அம்மா நிறைய பிரச்சனைக்கு சந்திச்சிட்டாங்க, நீங்க 3 பேரும் கம்முன்னு இருங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன், என்னால அம்மா வந்து குணப்படுத்த முடியும், இது வரைக்கும் என்னால அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்லலாம். 5வது கடைக்குட்டி அம்மாவோட செல்ல குழந்தை சொன்னாராம், அண்ணே நீங்க எல்லாம் பேசுறீங்க, நான் கடைக்குட்டி அம்மாவோட செல்ல புள்ள, இது வரைக்கும் நான் அம்மாவுக்கு நான் ஒன்றும் செஞ்சதில்லை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொன்னாராம். ஸோ இவங்க 3 பேரும் ஆளாளுக்கு ஆகிய பண்றப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் மகனுங்களா, நீங்க ஆளாளுக்கு பாத்துக்கிறேன் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, கேதான், ஆனா நீங்க 5 பேரும் செஞ்சீங்கன்னா நான் சட்டுன்னு குணமாயிருவேன், அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையேன்னு சொன்னாங்களாம். அந்த சொன்னதை கேட்டோன்னே அந்த 5 பேரும் மனசு உடஞ்சிட்டாங்க. அப்புறம் அந்த 5 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு பணிவிடலாம் செஞ்சாங்களாம். உருவங்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா இந்த விரல் இருக்குல்ல, உருவங்கள் வேற வேறையா இருந்தாலும் ஒரு புடி பிடிச்சா ஒரு புடி சோறு சாப்பிடலாம், சரிங்களா? ஒற்றுமையா இருக்கும். இஸ்லாமா டெலிமரடிக்க